ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கச்சர்லா வெங்கட் டைரக்ஷன்ல வெளிவந்த பைரவன் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இது வந்து ஒரு தெலுங்குல வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரேம், நம்ம பிரபாவதி, விஜயகுமார் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஸ்டோரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊருக்குள்ள என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பேய் வருது, இந்த ஊர்ல வந்து பேய் வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த ஊர்லயே அவங்க சரக்கடிக்கிறதுக்கோசரம் அந்த பொய்ய சொல்லி வச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. நடந்தோடனே அந்த ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலைகள் எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்னலிஸ்ட் அந்த ஊருக்கு வராங்க. வந்த உடனே அவங்களும் மர்மமான முறையில் இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஜெர்னலிஸ்ட் வராங்க. அவங்க வந்துட்டு இது உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க வந்து கேவலப்படுத்திக்கிறாங்க. கேவலப்படுத்தினோடனே தான் வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட் கிடையாது, நான் உண்மையிலே ஒரு பெரிய ஆபீசர் அப்படின்னு வந்து இதை உண்மையை கண்டுபிடிக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, நானும் ஒரு போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க அடுக்கடுக்கான உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கேமராக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை அடைச்சி வச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் வந்து ஒரு ஹாரர் படம் மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறாங்க. ஹாரர் படமா ஆரம்பிச்சு இது வந்து கிரைம் த்ரில்லரா கொண்டு போய் முடிச்சிட்டாங்க இந்த படத்தை. அது வந்து பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்திடுச்சு. ஹாரர் மூவினா நம்மளுக்கு தெரியும், அது நம்ம ஒரு ஹாரர் மூவி வேற, அவங்க தெலுங்குல பண்ணிருக்கிற ஹாரர் மூவி வேற, அந்த மாதிரி இருக்கு. வாய்ஸ் டப்பிங் எல்லாம் உண்மையிலே சூப்பரா கொடுத்துருந்தாங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஓரளவுக்கு நல்லா தேத்தி கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாப் வந்து ஓரளவுக்கு இந்த கிரைம் த்ரில்லர் எல்லாம் சீன்லாம் அந்த கிளைமேக்ஸ்ல போட்டு கொஞ்சம் ஒப்பேத்தி கிளைமேக்ஸ்ல கொண்டு இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த படத்தை ஒரு டைம் தான் நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த படத்தை பாருங்க, இல்ல பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். டைம் எடுத்து பார்க்காதீங்க, டைம் இருந்தா பாருங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு 45 மார்க், 40 to 45 மார்க் கொடுக்கலாம். தேங்க்யூ.